வணக்கம். ஜபை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். அதாவது பாமக ராமதாஸ் ஏகப்பட்ட கண்டிஷன் போட்டிருக்கார். யாருக்கு? அன்புமணி ராமதாஸுக்கு. இன்னும் சொல்ல போனால் அன்புமணிக்கு. ஏன்னா ராமதாஸனே அவர் பெயருக்கு பின்னால் என் பெயரை போடக்கூடாது அப்படின்னு அன்னைக்கு அறிவிச்சிட்டாரு. இந்த நிலையில் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் சொல்லி போட்டு 25/7/2025 இன்னைக்கு அன்புமணி நடைபயணம் ஸ்டார்ட் பண்ணுறார். எங்கேருந்து அப்படின்னா திருப்போரூர் டு தர்மபுரி வரைக்கும். அதாவது தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம். அதான் ஒன்றும் புரியல. இது சம்பந்தம் ஆல்ரெடி நாங்கள் வீடியோ போட்டிருப்போம். தமிழக மக்கள் உரிமையோடு இருக்கிறார்கள். உரிமையை மீட்கக்கூடிய அளவுக்கு இவருடைய பயணம் என்ன செய்ய போகிறது, எதற்கான இந்த பயணம், தலைப்பே தவறுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஆமாம், அதுக்கு பாமக தொண்டர்கள் சம்பந்தமாக, வன்னியர் சங்கம் சம்பந்தமாக தலைப்பு போட்டிருக்கலாம். அதை போட்டு தமிழக மக்கள் அளவுக்கு மீட்பு அப்படின்னா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. அதை புறப்படுறதுக்கு முதல்லையாவது அன்புமணி இந்த தலைப்பை பரிசீலனை பண்ணோம். அதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், ராமதாஸ் தன்னுடைய பெயருக்கு பின்னால் என்னுடைய பெயர் பயன்படுத்தக்கூடாது என்பதையெல்லாம் விட கட்சி கொடியே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கண்டிஷன்லாம் போட்டிருக்காரு. கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாது, மற்றபடி இந்த நடைபயணத்துக்கு தலைவர் என்ற முறை என்கிட்ட எந்த வகையில் அனுமதி வாங்கவே இல்லை. என்ன, அதே நேரத்தில் இந்த பயணத்தில் யாருமே கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு அதையும் போட்டிருக்கிறாரு. அதையெல்லாம் விட கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை விட இந்த நடைபயணத்தையே தடை செய்ய வேண்டும் அப்படின்னு டிஜிபிட்ட டைரெக்டாக மனுவும் கொடுத்துருக்கிறார். ஆமாம், அதுதான் என்னன்னு புரியல. அதாவது அப்பனும் பிள்ளைக்கும், ராமதாஸுக்கு அன்புமணிக்கும் மிகப்பெரிய ஒரு கருத்து வேறுபாடுகள், அதிகார ஒரு பகிர்வில் பிரச்சனை இருந்துட்டு இருக்கலாம். அதுக்காக இந்த அளவுக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இன்னைக்கு போயிட்டுருக்கு. என்றாலுமே கூட டிஜிபிட்ட மனு கொடுத்த வகையில் இந்த பயணம் ஒழுங்காக நடைபெறுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போயிட்டுருக்கு. நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டார். அதே நேரத்தில் அன்புமணியை யார் தலைவர் என்று சொன்னாலும் சரி, அந்த கூட்டத்தில் அன்புமணியை யாராவது தலைவர் என்று கூப்பிட்டாலும் சரி, கடுமையான நடவடிக்கை நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, மற்றபடி இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் குறிப்பிட்ட ஒரு 4 பேர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, வக்கீல் பாலு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், மற்ற ஏகப்பட்ட மயிலம் எம்எல்ஏ, தர்மபுரி எம்எல்ஏன்னு சொல்லிட்டு 4 பேரை குறிப்பிட்டு அதையும் சொல்கிறார். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த நடைபயணம் வெற்றிகரமாக நடந்து முடியுமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான்